அப்போ ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள், நம்மளுடைய ஐடியாலஜிக்கல், நம்மளுக்கு பிடித்தவை, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா, இந்த சமூகம், மதம், ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது, எதிர்க்கும்பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது. இந்த கோபம் நியாயமுமானது தான். இந்த கோபம் நியாயமுமானது. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்திருக்கான் பாருங்கள். இந்த 100 வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சல்லடையில் போட்டு சலித்து பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தேரும். எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம கொட்டியிருக்கோம். எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து கைத்தட்டியிருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் தர்மத்தோடு பேசணும்னு, விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஒரு சொசைட்டியில் எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஹஸ் காட் அ ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், கிள்ளலாம், சின்ன பின்னில் குத்தலாம், ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம். ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது.